ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு ரம்யா வீட்டு சமையலில் வாவல் பொளிச்சல் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாவல் மீனில் பண்ண போகிறோம். எந்த மீனாக இருந்தாலுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதை டீஃப்ராஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு முன்னே வெளியில் எடுத்து வச்சுட்டு டீஃப்ராஸ்ட் ஆனதுக்கப்புறம் தானாகவே டீஃப்ராஸ்ட் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ வாவல் மீன் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நல்ல டார்க் க்ரே கலரில் இருந்தால் தான் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன்னு சொல்லிட்டு இந்த மீனை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் எழுதுவீங்க. இந்த மீன் நல்ல டார்க் க்ரேயில் இருந்தது தான். நான் செதிலெல்லாம் எடுத்துட்டேன். செதில் எடுத்த பிறகு மீன் இந்த கலரில் தான் இருக்கும். செதில் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மீனோட சைடில் லைட்டாக அந்த கலர் தெரியும், இந்த டார்க் க்ரே தெரியும் பாருங்கள். இருந்தாலும் இது ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட மீன் தான். இதை எடுத்து நம்ம அப்படியே வெளியில் வச்சுருக்கோம். தண்ணியிலலாம் போடலை. நான் எப்போவுமே இப்படி தான் வைப்பேன். எல்லா மீனையும் பாக்ஸோடு எடுத்து திறந்து வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது தானாக டீஃப்ராஸ்ட் ஆக விட்டுருவேன். 1 மணி நேரத்துக்கு முன்னே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணியில் அலசிட்டு நம்ம தேவையான என்ன சமைக்க போகிறோமோ சமைச்சிக்கலாம். இப்போ இந்த வாவல் மீனில் நல்லா கீரல் போட்டு எடுத்துக்கலாம். கீரல் போட்டு எடுத்துட்டு மசாலாலாம் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஒரு மீனை நான் பொளிச்சல் பண்ண போகிறேன். ஒரு மீனை அப்படியே பொரித்து அப்படியே சாப்பிட போகிறோம். நிறைய பேர் ஏன் வீடியோ போடாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பீங்க. ஒரு சில பேர் கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க, ஏன் காசிமேடு வீடியோ வானகர வீடியோலாம் எப்போ வரும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும், இது எங்களுக்கு லெந்தன் சீசன், அதாவது தவக்காலம்னு சொல்லுவோம். ஏப்ரல் 20th ஈஸ்டர், ஏப்ரல் 20ஆம் தேதி ஈஸ்டர். அது வரைக்கும் மீனெல்லாம் எடுக்க, அதனால் நான் வீடியோ கொடுக்கல. இது பழைய வீடியோ தான், ஏற்கனவே எடுத்திருந்த வீடியோ தான். சரி, இந்த தகவலை சொல்லணும், கொஞ்சம் பெரிய வீடியோவில் சொல்லணும் அப்படின்றக்காக தான் நான் வீடியோ தேடி எடுத்து போட்டேன். ஏப்ரல் 20 ஈஸ்டர் முடிஞ்சதும் நம்ம காசிமேட்டுக்கு அல்லது வானகரத்துக்கு போனோன்னா மீன் வாங்கினேன்னா கண்டிப்பாக வீடியோ கொடுக்கலாம். இப்போ இந்த 2 மீனையுமே நான் நல்லா கீரல் போட்டு எடுத்துக்கிட்டேன். மசாலா 2 டீஸ்பூன், அதாவது நீங்கள் டீக்கெலாம் யூஸ் பண்ணுவீங்களா, அந்த டீஸ்பூனுக்கு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான உப்பு, அது கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன் அப்படின்னா பொளிச்சல் பண்ண போகிறோம்ல, அதனால் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா தோல் கூட அதில் கலண்டு போகக்கூடாது, அப்படியே முழுசாக வரணும் அப்படின்னா பெரிய மீன் எந்த மீனாக இருந்தாலும் நான் முழுசாக பொரிக்கும் போது எண்ணெய் சேர்ப்பேன். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்ப்பேன். மாவு சேர்த்து பொரிச்சாலும் உங்களுக்கு தோல் கலண்டு வராது, ருசி மாறும். எண்ணெய் சேர்க்கும்போது டேஸ்ட் மாறாது. அதனால் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி சேர்த்து குழப்பி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மசாலாவை நல்லா கீரல்களுக்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அவ்வளோ நேரம் மேரினேட் பண்ணால் போதும். மீன் எப்போவுமே சொல்கிறது தான், எந்த மீனாக இருந்தாலும் மசாலா உடனே இழுத்துக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் 1/2 மணி நேரம் 20 நிமிஷம்லாம் ஊற வைக்க வேண்டாம். 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கலாமா அப்படிலாம் கேள்வி கேட்பீங்க. எந்த மீனாக இருந்தாலும் 5 நிமிடத்துலேருந்து 7 நிமிடம் தான். அதுக்குள்ளே மசாலா அது தானாகவே அதனுடைய தன்மை மசாலா உள்ள உடனே இழுத்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் மசாலா கொஞ்சம் அளவாகவே போட்டிருக்கேன். உப்பு, உரைப்பு எல்லாமே. ஏன்னா ஒரு மீனை அப்படியே சாப்பிட போகிறதுனால புளிச்சல் உள்ள மசாலா இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மசாலாவோட அளவுகள் குறைக்கலை. நல்லா கரெக்டாக ஒரு மீன் பொரித்து சாப்பிட்றதுக்கு எந்த அளவுக்கு மசாலா போடுவோமோ அந்த மசாலா போட்டிருக்கிறேன். இப்போ பொளிச்சலுக்குன்னு நீங்கள் தனியாக மசாலா போட்டிங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் மசாலாவில் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா சீரகத்தூள் சேர்த்து பொரிச்சிட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நான் இதில் சீரகத்தூள் சேர்க்கலை. நீங்கள் பொளிச்சலுக்கு மட்டும் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், வறுத்து அரைச்சி சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வெங்காயம் தக்காளி வதக்கும் போது அது சேர்க்கலான்னு விட்டுட்டேன். ஒரு மீனை நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன். இந்த மீனை நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன். ஏன்னா அப்படியே சாப்பிட போகிறோம்ல. நான் தலைப்பகுதிக்கெலாம் நல்லா வெந்திருக்கணும். இன்னொரு மீனை ரொம்ப மொறுமொறுன்னு பொரிக்கலை. அதாவது நல்லா வெந்திருக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப மொறுமொறுன்னு பொரிக்காதீங்க. பொளிச்சலுக்கு செய்யும்போது நல்லா சாஃப்டாக தான் இருக்கணும். ஒரு மீனை நல்லா சென்டரில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துட்டேன். ஏன்னா பொளிச்சலுக்கு ரொம்ப பொரிஞ்சிட்டு இருந்ததுன்னா நல்லா இருக்காது. நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இப்போ இந்த 2 மீனையும் இந்த அளவுக்கு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயும் பார்த்திங்கன்னா தாராளமாக விட்டுருக்கேன். ரொம்ப கம்மியாலாம் விடலை. நல்லா முங்கி பொரியிற அளவுக்கு விட்டுருக்கேன். ஏன்னா பெரிய மீனில் நல்லா வெந்து வரணும். அதுவும் புரட்டி போடும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நோக்கி புரட்டி போட்டுக்கோங்க, எண்ணெய் மேலே தெரிக்கும். அதுக்கப்புறம் அதில் இருக்க எண்ணெயை தனியாக எடுத்துகிட்டு கல்லையும் கழுவி எடுத்துட்டேன். நான் அந்த கல்லையே தான் நான் பொளிச்சல் பண்ண போகிறேன். அதிலேருந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அந்த பொரிச்ச எண்ணெயை தான் சேர்த்துருக்கேன். கடுகு போட்டு ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 200 வெங்காயம், பல்லாரி வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 100-150 கிராம் தக்காளி பழம் போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் மசாலா, எனக்கு இந்த மீனுக்கு மசாலா தடவின மசாலாவே மீதி இருந்தது, அதுவே போதும். அதனால் அந்த மசாலாவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனியாக சேர்க்குறீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு புரட்டிட்டு இதில் கண்டிப்பாக வறுத்த சீரகத்தூள் சேர்க்கணும்.
சீரகத்தை கொஞ்சம் மைல்டாக வறுத்துட்டு சூடு ஏற வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தூள்லேருந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுதான் இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்து நல்லா புரட்டிட்டு நல்லா சுருங்க வதங்க விட்டுருங்க. சிம்மில் விட்டுருங்க, நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏன்னா முதல்ல வெங்காயம் தக்காளி ரொம்ப வதக்கிலாம் மசாலா சேர்க்கக்கூடாது. கண்ணாடி பதம் வந்து லைட்டாக போட்ட உடனே நம்ம மசாலாவை போட்டு புரட்டிட்டோம் அப்படின்னா அந்த மசாலா பிடிச்சி வதங்கும் சிம்மில் விட்டீங்க அப்படின்னா. இப்போ இந்த இலையில நல்லா வாட்டி வச்சுருக்கேன், அதில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மீனுக்கு தானே, அதனால் பாதி மசாலா கீழே, மீதி பாதி மசாலாவை மீனை வச்சுட்டு மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கல்லில் போட்டு லைட்டாக எண்ணெய் போட்டு 2 பக்கமும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா அப்படியே சூப்பராக ரெடி ஆயிரும் பொளிச்சல். பொளிச்சல் வீடியோக்காக நான் இது போடலை, ஏற்கனவே போட்டிருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறதுக்காக தான். ஈஸ்டருக்கு அப்புறம் கண்டிப்பாக எங்களுக்கு 20ஆம் தேதி ஈஸ்டர் வருது. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வானகரமோ காசிமேடோ போகும்போது கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேன். இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரியே பொளிச்சல் பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரியவங்களுக்கு செய்கிறீங்கன்னா கவள மீன்லேருந்து மத்தி மீன்லேருந்து எந்த மீனில் வேணால் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா மீனை பொரிச்சிட்டு நீங்கள் மசாலா போடாமல் கூட பொரிச்சு எடுத்த மீனை வந்து சும்மா கூட உப்பு மஞ்சள் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு அதை ஷ்ரெட்டடாக உறுத்து எடுத்துட்டு அந்த மீனில் இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி அதுக்கப்புறம் வாழை இலையில கட்டி வச்சுட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா கூட அந்த புளிச்சல் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். புளிச்சலை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்டார்டராக சாப்பிட்லாம் அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். சாப்பாடு கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இதில் மாங்காய் வெங்காயம்லாம் நான் வச்சுருக்கேன், மாங்காய்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு தான் வச்சுருந்தேன். ஒரு இடத்துல கொடுத்தாங்க, அதனால் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லாவே தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த புளிச்சலை தனியாக சாப்பிட்றதுக்கு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மேலே வந்து இந்த தக்காளிலாம் வைக்கிறோம்ல, தக்காளி பச்சை மிளகாலாம் அது கூடவே சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பொளிச்சல்லாம் கொஞ்சம் வேலை மெனக்கெட்டு செய்கிறதான். பொரிச்ச மீன் இப்போ நம்ம அப்போவே பொரிச்சு எடுத்துருவோம். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கணும். எந்த ஒரு டேஸ்டியான ஒரு மெனுவாக இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் மெனக்கெடணும். மெனக்கெட்டால் நம்ம ஹோட்டலில் நம்ம வந்து வாங்குறத அவாய்ட் பண்ணலாம், அவ்வளோதான். அதே காசுக்கு நம்ம ரா மெட்டீரியல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். ஃபிஷ்ஷோ அல்லது சிக்கனோ மட்டனோ வாங்குறீங்கன்னா அந்த காசை ஹோட்டல் கொடுக்குற காசை நீங்கள் வந்து இதுக்கு கொடுத்து வாங்கிட்டு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும்போது எப்போவுமே எல்லாருமே செழிப்பாக சாப்பிட்லாம். இந்த லாஜிக் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வீடியோ வெயிட் பண்ணிகிட்ருங்க. மார்க்கெட் வீடியோ வரும், 20ஆம் தேதிக்கு அப்புறம் வரும். அது வரைக்கும் நான் வந்து கண்டிப்பாக வந்து ரெசிபி வீடியோ இருந்துச்சுன்னா கொடுப்பேன். அதே நேரத்தில் இன்ஃபர்மேஷன் வீடியோவும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.